Hi guys, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நீங்க முன்னாடி பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 670 நமக்கு ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போறது கரெக்டா டைமிங் இல்ல. ஏன்னு கேட்டீங்க 570யோட வித் ஸ்கேனர் மாடல் தான் 670. ஸோ இதை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஆனா இந்த 670க்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் செக்மெண்ட்டுக்கு எனக்கு 670 கொடுங்க 670 கொடுங்க ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் எனக்கு அது பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹோம் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் இதோட ப்ரைஸிங்க்கும் ஸோ Canon G670 ப்ரைஸிங்கும் சேம் ப்ரைஸிங் தான். நீங்கள் ஹோம் செக்மெண்ட்டுக்கு 6070 போகிறதே பெஸ்ட். அதுலேயுமே ஃபோட்டோ குவாலிட்டி தாறுமாறாக தான் இருக்கும். இந்த பிரிண்டர் 6 கலர் டேங்க் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்டூடியோ யூசேஜ். ஸ்டூடியோ வந்து ஹை குவாலிட்டி ரிசல்ட் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி ஸ்பெஷலாக போட்ட மாடல் தான் இந்த 570 670. ஸோ 570 சொல்ல வேண்டியதே கிடையாது. கஸ்டமர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு சாட்டிஸ்ஃபைடுன்னு கேட்டது 100 கிடையாது, 200% சாட்டிஸ்ஃபைடு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டூடியோ கஸ்டமர்ஸ் தான். தாறுமாறான சேலு. ஸோ 670 பார்த்தீங்கன்னா வித் ஸ்கேனரோட வர்றது. ஸோ வித் ஸ்கேனரோட வர்றதுனால ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து 6 கலர் டேங்க்கு. ஸோ இங்க் வந்து அதிகமாக உரியும். ஸோ உங்களுக்கு பேஜஸோட காஸ்ட் கொஞ்சம் கூட. ரெண்டாவது வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் கடைக்கு வச்சுட்டு ஒரே நாளில் 200 பேஜ் 300 பேஜ் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் அதோட ஹெட்டோட லைஃபோட வாரண்டி போயிடும். ஸோ அதனால நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வித் ஃபோட்டோஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4010 6070 போங்க. இந்த 670 எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோஸ் மட்டும்தான். ஸோ வித் ஸ்கேனரோட உள்ள மாடல் எதுக்கு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸை அவங்க ஸ்கேன் பண்ணிக்கிறது. ஸோ ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணி அவங்க அதை போய் எடிட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த ஸ்கேனரோட உள்ள மாடல். ஸோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல பாக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Canon Pixma Inks Efficient G670. ஸோ இந்த நியூ 6 கலர் டேங்க் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் 2 மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. டோட்டலாக சொல்ல போனால் சவுத் இந்தியாவில் 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 570, இன்னொன்று 670. ஸோ இந்த 570ன்றது சிங்கிள் ஃபங்க்ஷனு. ஸோ 670ன்றது வித் ஸ்கேனர் ஆல் இன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸ்கேனர் மட்டும் தான் இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி வைஃபை, டேரக்ட் வைஃபை, பிக் பிரிட்ஜ், 6 கலர் மற்ற எல்லாமே சேம் ஃபீச்சர்ஸ், சேம் ஹெட், சேம் டெக்னாலஜி எல்லாமே சேம் தான். ஸோ வித் ஸ்கேனரோட வேணும் அப்படின்னா 670. இல்லை எனக்கு ஸ்கேனருக்கு வேலையே இல்லை, ஃபோட்டோஸ் மட்டும் பிரிண்ட் கொடுக்குறது தான். மொபைல்லேருந்து வைஃபை, மொபைல்லேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பிரிண்ட் கொடுப்போம். ஸோ டிஎஸ்எல்ஆர் வந்து நாங்கள் டேரக்டாக பிரிண்ட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ பிரிண்டிங் மட்டும் தான் எங்களுக்கு மிஷின் தேவைன்னா 570 போங்க. 570 தாறுமாறான ரிசல்ட்டு. ஸோ எப்பயும் போல பாக்ஸ்லேருந்தே பெறுவோம். இது வந்து ஒரு 6 கலர் டேங்க் பிரிண்டர். ஸோ 2 லைன் எல்சிடி. இந்த 2 லைன் எல்சிடின்றது 570லேயுமே இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் டேரக்ட் வைஃபை இருக்கு, நெட்வொர்க் வைஃபை இருக்கு. ஸோ பிக் பிரிட்ஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வைஃபை பற்றி பிரச்சனை கிடையாது. மொபைல் பிரிண்டிங். ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ஃபோட்டோ பிரிண்ட்னு ஒரு ஆப் இருக்குது, கிரியேட்டிவ் பார்க்னு ஒரு ஆப் இருக்குது, போஸ்டர் லைட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ Canon பிரிண்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ Canonக்குனே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக 4 ஆப் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்புக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நான் ஒரு வீடியோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த Canon பிரிண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு A4 ஷீட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம போய் கட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் மட்டும் ஃபோட்டோஸில் வந்து நிற்கும். கரெக்டாக பிரிண்ட் கொடுத்தோம்னா ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். ஸோ Canon ஈஸி ஃபோட்டோ பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை கூட ஸ்டுடியோ வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு கையில் ஒரு மொபைல் இருந்தால் போதும், ஒரு 570 பிரிண்டர் இருந்தால் போதும். ஸ்க்ரீனை கட்டி விட்டு ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது. ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம அதிலேயே டெக்கரேட் எல்லாமே பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் எல்லாமே கூட்டிக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ், எந்த நாட்டோட பாஸ்போர்ட் சைஸ் வேணும் கிளிக் பண்ணலாம். கரெக்டாக அதுக்கான இமேஜ் ஆர்க்கு மேலே வந்து உட்காந்துடும், பிரிண்ட் கொடுக்கலாம், பிரிண்ட் எடுத்து கையில் கொடுத்துடலாம், வேலை முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து போஸ்டர் ஆர்டிஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக சாஃப்ட்வேர்ஸ்மே தனி வீடியோ நான் ஒன்று போடுறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் இங்க் டேங்க் தான் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. பாட்டில் இங்கும் ஊற்றுறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டரிஜ். இந்த மெயின்டெனன்ஸ் கேட்டரிஜ் தான் இந்த இங்க் பேடுன்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சர்வர் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் போயிருச்சு, அந்த கேட்டரிஜ் கிட்ட போயிருச்சு அப்படின்னா கஸ்டமரை சர்வீஸ் சென்டர் தேடணும், நீங்கள் பிரிண்டர் எங்கேயும் தூக்கிட்டு போகணும், அதுக்கெலாம் அவசியமே இல்லை. ரீட்டைல் பேக்கேஜ்லேயே இருக்குது. நம்மள்டே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம், ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். அது எப்படி கழட்டி மாட்டணுன்றதுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஆட்டோ பவர் ஆஃப், அதை பிரிண்ட் எடுக்கலாட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. எல்லா மாடலுமே உள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங். ஸோ A4 வரைக்கும் உங்களுக்கு பார்டர்லெஸ்ல ஃபோட்டோ பிரிண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபோட்டோ பேப்பர் கெப்பாசிட்டி 30 ஃபோட்டோ ஷீட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த 1200 mm அது பேப்பர் வந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் சண்டேக்குள்ளே நான் ஒரு வீடியோ அது தனியாக போஸ்ட் பண்ணிடுறேன். 1200 mm பேனர் ஷீட் பிரிண்டிங். ஸோ அதையுமே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக போட்டுருவோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு MRP 24,801 ரூபாய்.
நம்மளோட ப்ரைஸிங் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது, வெப்சைட்டில் போய் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. உங்கள் கையில் வந்து ரிசீவ் பண்ணி டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், டெமோ ட்ரைனிங், இது போக 1 year ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் துளியெல்லாம் பயமும் தயக்கும் தேவையில்லை. இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோட்டோஸ் 6 கலர், இதில் இருக்கக்கூடிய 6 கலருக்கு இங்க்குக்கும் நம்ம வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 4x2, அதாவது 6x4 ஃபோட்டோ பேப்பர் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. வெறும் 4x6 ஃபோட்டோ பேப்பர்ஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா கம்பெனியில் சொல்கிறது 3800 பேஜஸ், 3000 பேஜஸ் உங்களுக்கு சாலிடாக வரும். ஸோ அப்போ ஒரு இங்க் பாட்டிலோட காஸ்ட் எவ்வளோ? இங்க் பாட்டிலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 600 rupees. ஸோ 6 கலர் 6 3600 ரூபாய், ஒரு 4000 ரூபாய் வைங்க. ஸோ 4000 ரூபாய்க்கு 6x4 ஃபோட்டோ பேப்பர்லாம் 3000 பிரிண்ட் 100% கன்ஃபார்மாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ ஒரு 6x4 ஃபோட்டோ பேப்பரோட பிரிண்ட் காஸ்ட் எவ்வளோ வருது? மேக்ஸிமம் ₹1 ₹1.15 வரைக்கும் தான் கொடுக்கும். ஸோ ஒரு 6x4 ஹை குவாலிட்டியான ஃபோட்டோ பேப்பர் நம்மள்டே கொடாக்ல அவைலபிள். 260 GSM, வெறும் 100 ஷீட் 300 ரூபாய் தான். அது 5க்கு ஒரு பண்டில் ஃப்ரீ வேறு கொடுத்துட்ருக்கோம், 6 பண்டல். ஸோ அப்போ அது 250 ரூபா. ஒரு பேஜ் வந்து 2000 ரூபாய் அசல். ஸோ 2000 ரூபாயும் ₹1.15 தான், ₹3.65 டோட்டலாக கம்ப்ளீட்டாக கரண்ட் பில்லே சேர்த்தா கூட ₹4 தான் அசல். 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து, ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸை 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கஸ்டமர் கையில் நீங்கள் ஃபோட்டோஸை கையில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசல் ஆகிறது வெறும் ₹4 தான். ஆனால் இன்னைக்கு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மார்க்கெட்டில் 40, 50, 70, ஸோ ஒவ்வொரு இடங்கள் தகுந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். ஸோ அதுக்கடுத்து இதில் இப்போ நார்மல் பேப்பர்ஸ் நான் எடுக்கிறேன். நார்மல் பேப்பர்ஸ் எடுத்தால் எவ்வளோ எடுக்கலாம்? ஸோ அதுக்குமே இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டாங்க. ஸோ பிளாக் ஒன்லி அலோன் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வெறும் பிளாக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா பிளாக் இங்கை வச்சு ஸோ உங்களுக்கு 3000 பேஜஸ் சாலிடாக வரும். ஸோ பிளாக்கு கலர் எல்லாமே ஆவரேஜாக எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து ஒரு 5000 பேஜஸ் வரும். வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 4x6 6x4 ஃபோட்டோ பேப்பரில் உங்களுக்கு 3000 ஃபோட்டோஸ் கன்ஃபார்ம். அது சொல்கிறேன், பேப்பர் கரண்ட் பில் எல்லாமே சேர்த்தாலுமே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு வெறும் ₹4 தான் உங்களுக்கு டோட்டலாகவே அசலாகும். அதுக்கு மேலே அசல் ஆகாது. ஸோ ஒரு ₹1 நீங்கள் தனியாக மெயின்டெனன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சரில் ஹெட் மாற்ற ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ ₹1 கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் ₹1 உங்களுக்கு செலவாகிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கு 3000 ரூபாய் மிஞ்சம். ஒரு ஹெட்டோட காஸ்ட்டே உங்களுக்கு 1500 1600 தான். மெயின்டெனன்ஸ் கேட்டேஜோட காஸ்ட்டும் கம்மி தான். வேணுனாலும் அந்த ₹1 சேர்த்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து 670. ஸோ இந்த 670 பிரிண்டர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கார்டு, ஸோ ஒரு பிரிண்டர் டு சிஸ்டம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா கேபிள். ஸோ கெனானில் பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்டர் டு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற டேட்டா கேபிள் மட்டும் எப்பயுமே சின்னதாக தான் வரும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நம்மள்ட்ட 3 மீட்டர் கேபிள்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. அது நம்மள்ட்ட அவைலபிள், நம்ம வெப்சைட்லையும் இருக்குது. வெறும் ₹250 தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கேபிளும் நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்லாக்கு, யூசர் மேனுவல், டிரைவர் சீடிலாம் இப்போ தேவையில்லை, எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கு. ஸோ அந்த 570 பார்த்த மாதிரியே 6 கலர். ஸோ நார்மலாக சியான், மெஜெண்டா, எல்லோ. ஸோ இந்த 2 கலர் என்ன ஆட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் ஒரு கிரே. ஸோ அந்த 6 கலர். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 70 ml இங்க் பாட்டில். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டருக்கு வர்றது இதுதான். மேக்ஸிமம் இந்த 4 கலர்ஸ் தான். அதாவது சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். இந்த 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கிரே. ஸோ கிரே கலரை கொஞ்சம் அட்ராக்ஷன் தூக்கி கொடுக்கறதுக்கு. இன்னொன்று ரெட்டு. ஸோ இந்த 2 கலர், இந்த 6 கலர் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் தான். என்ன 570யோட இது வெயிட் சும்மா சரியான வெயிட் பிரிண்டர். ஏன்னா மேலே ஸ்கேனர் யூனிட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம எப்பயுமே ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் ஹெட்டு அது உள்ளே இருக்கும் பாக்ஸ்குள்ளேயே. ஸோ பிளாக் ஹெட்டு, கலர் ஹெட்டு. ஸ்டூடியோவில் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு சின்ன ஒரு டாட் விழுகிற மாதிரி தெரியுது, ஒரு கலர் கரெக்டாக தெரியுது அப்படின்னா டக்குன்னு செக் பண்ண வேண்டியது. ஸோ ஹெட்டு ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் ரீட்டெயிலே அவைலபிள். டக்குன்னு ஹெட் நம்மள்ட்டே ஆர்டர் போடலாம். டக்குன்னு வரும், டக்குன்னு நீங்கள் மாட்டிட்டு அடுத்த வேலையில பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இங்க் பேட் அப்சர்வர் உங்களுக்கு ஏதாவது இரவு அடிக்குது, டக்குன்னு இங்க் பேடை கழட்டி போட்டு புது இங்க் பேடை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக நீங்கள் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸோ இந்த மாடல் லான்ச். ஸோ இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க்லாம் ஊற்றி பிரிண்ட் அவுட்டை எடுத்தும் பார்த்துருவோம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக், கிரே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சியான், மெஜெண்டா, எல்லோ, ரெட்டு. ஸோ மொத்தம் வந்து 6 கலரு.
இது திட்டத்திட்ட பார்க்க அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Canonல G3020 G3060. ஸோ அதே செக்மெண்ட்ல வந்தது தான். என்ன அப்படின்னா அதை விட இதில் ஃபோட்டோ குவாலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக ரிசல்ட் கிடைக்கணுன்றக்காண்டி 2 கலரை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வித்தியாசம். மற்றபடி பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் G3020 3060க்கான சேம் மாடல் தான் இது. ஃபோட்டோ குவாலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டது பிவிசி கார்டு பிரிண்ட் பண்ணலாமான்ட்டு. அது பிராண்ட் சைட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ட்ரேலாம் தேவையில்லை, டிஃபால்ட்டாக போட்டுருக்கோம். ஸோ அதையும் எப்படி எடுக்கணுன்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த 670 பொறுத்த வரைக்கும் வேறு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா G570 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்சான் L805 நீங்கள் கம்பேர் பண்ண போகிறப்ப ஒரு ஃபீச்சர்ஸ் 2 ஃபீச்சர்ஸ் கிடையாது, 10 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. தாறுமாறான ஃபீச்சர்ஸு, குவாலிட்டி கஸ்டமர் சைடு ரிமார்க்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு குவாலிட்டி. ஸோ அதுலேயே வித் ஸ்கேனரோட வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் இது. ஸோ ஸ்டுடியோ அப்படின்னாலே ஸ்கேனர்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். ஸோ சில பேருக்கு ஸ்கேனர் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கேனர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் G670 போகலாம். ஸோ இல்லை எனக்கு ஸ்கேனர்லாம் தேவையில்லை, ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் ஹை குவாலிட்டி எனக்கு வரணும் அப்படின்னா G570 தாறுமாறான பிரிண்டரு. எக்கச்சக்கமாக நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போய் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வெப்சைட்லேயும் நம்மளோட ஆப்லேயும் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வரலாம், உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அந்தந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, அப்போ தான் ரிப்ளை கிடைக்கும். ஸோ இது போக நம்ம ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பரு, மொபைல் நம்பர்ஸ்லாம் தனியாக டீம் இருக்காங்க, அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த G670 நம்ம இங்க் ஊற்றி பிரிண்ட் அவுட் எடுத்து தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ 1200 mm பேனர் ஷீட்டு, ஸோ அயன் டிரான்ஸ்ஃபர் பேப்பர், எல்லா டைப்ஸான பேப்பர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது துறையில் பயக்கம் தயக்கம் தேவையில்லை, டக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.